சைவம், வைணவ மதங்கள் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறு பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜகவினர் புகார் அளித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்பொழுது சைவ, வைணவ மதங்கள் மற்றும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் கோவையில் தற்பொழுது புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகார் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சங்கீதா. கடந்த 6/4/2025 அன்று தந்தை பெரியார் திராவிடம் கழகம் நடத்திய ஒரு விழாவில் அமைச்சர் பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் மற்றும் பெண் குறித்து மிக அவதூறாகவும் இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியிருந்தார். இதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. பெண்கள் அமைப்பிடமும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத், பாஜக மற்றும் பல்வேறு தரப்பிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போன்றவை நடத்தப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைச்சர் பதவியிலிருந்து அவரை விலக்கு அளிக்க வேண்டும், அவரை உடனடியாக சட்டப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என பல்வேறு சைவ, வைணவ மதங்கள் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜகவினர் புகார் அளிக்க செல்கின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம். பெண்கள் குறித்து மிகவும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜகவினர் புகார் அளித்து வருகின்றனர். பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜகவினர் புகார் அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சுரேஷ், நீங்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறீங்க. நீங்க உங்களோட புகார் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சங்கீதா. கடந்த 6/4/2025 அன்று தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்திய விழா ஒன்றில் அமைச்சர் பொன்முடி சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகள் சார்பில் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக இந்து முன்னணி, பாஜக மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அவரை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்ற கோஷங்களும் கோரிக்கைகளும் பல்வேறு தரப்பிலும் வலுவாக எழுந்திருக்கின்ற சூழ்நிலையில் நீதிமன்றத்திலும் அவர் மீதான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் உடனடியாக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்ன நடவடிக்கை காவல் நிலையங்களில் எடுக்கப்பட்டது போன்ற கேள்விகளை முன்னிறுத்தியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தற்சமயம் பாஜக மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் மற்றும் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் தற்சமயம் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பொன்முடி மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புகார் மனு அளிக்க தற்சமயம் வந்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். இந்த புகார் மனுவை கொடுத்த பிறகு அவர்கள் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். சங்கீதா, தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார். வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.